அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகனின் மனிதன் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியதாகும். ஆனால் நோன்பை தவிர நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார், தம் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி 1904.